ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், தனுசு ராசி நேயர்களுடைய விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, எல்லாமே நம்முடைய விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய மதியை வைத்து அந்த விதியை கூட பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்து விடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்னென்ன நல்லது நடக்க போகுது, என்னென்ன கெட்டது வரப்போகுது, நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த வாரத்துல பண இழப்புகள் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா நாம ஒவ்வொரு இடத்துலையுமே பணத்துல ரொம்பவே கவனத்தோடு இருப்போங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில பணமாக வைத்து இருப்பதையும் நம்ம தவிர்த்து கொள்வோங்க. அதே போல தொழிலையுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதையும் பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுவோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பண இழப்புகள் ஏற்படுது இல்லையா, அதை நம்ம ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா விதிப்படி ஒரு சில விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலும் அதை ஜோதிடத்தின் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் அந்த விதியவே நாம் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்து விடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. அந்த வகையில் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீங்க எதிர்பார்த்த ஒரு சில சுபமான விஷயங்கள் அடுத்த 7 நாட்கள்ல நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/12/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த 7 நாட்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது மிக ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது சில இடங்கள்ல வேலையில போராட்டமான சூழலானது உண்டாகக்கூடிய வகையில இருக்க போகிறது. அதாவது நீங்க வேலை செய்யும் போது தேவையில்லாம சின்ன சின்ன இடையூறுகள் வரலாங்க. அந்த இடையூறுகளை சரி செய்வதற்கு கொஞ்சம் கால நேரமானது ஆகலாம். அதனால நீங்க இயல்பாக ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் 1 மணி நேரம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதாவது 1 மணி நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே வேலையை பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பதற்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுங்க. இது மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன கால அவகாசமானது ஆகலாம். மேலும் சில இடங்கள்ல சவாலாக இருக்க கொடுங்க. பல சவால்களை தாண்டி தான் அந்த இடத்துல உழைக்க வேண்டிய கட்டாயமும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேர காலத்தில் எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்க உதாசீனப்படுத்திட முடியாது. அதாவது வேலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டா விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் உங்களால இருக்க முடியாதுங்க. ஏன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது பண தேவையானது இருக்குங்க. ஸோ அதனால நீங்க கடினமாக உழைத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமாகத்தான் இருக்க கொடுங்க. அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள்ல நம்ம உதாசீனப்படுத்திடவே கூடாதுங்க. நாம நல்லா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கை நிறைய பணத்தை சம்பாதித்து வைத்து கொள்ள வேண்டுங்க. அப்போதுதான் நம்முடைய கொஞ்சம் நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யாருடைய கையையும் நம்ம எதிர்பார்க்காம நாம பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த காசுல பார்த்தீங்கன்னா நம்மளால வாழ முடியுங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்து வைங்க. அனாவசியமான செலவு
செலவுகள் செய்வதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க, அது நல்லதுங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு பதவி மாற்றம், சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்த்த ஒரு சில காரியமானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வந்திருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் பொருள் வரவும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பானது உயரக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பெருசாக பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குதுங்க. ₹1 வந்தாலுமே அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா செலவுகளும் ஒரு பக்கம் வந்துடுது. இதனால் பெருசாக பணத்தை என்னால் சேமித்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. ஓரளவுக்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். ஒவ்வொரு விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் செய்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளாகவே அமைஞ்சிருக்குங்க. அது இப்போதுன்னு கிடையாதுங்க. எப்போதுமே எந்தவித விஷயங்கள் நம்ம புதுசாக செய்வதாக இருந்தாலுமே ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக நம்ம செய்ய வேண்டுங்க. அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகிறது. மேலும் பிள்ளைகளின் மூலமாக நிறைய மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் பிள்ளைகள் தங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவுதான் சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களின் மீது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மன வருத்தங்களானது இது போன்று இருந்திருக்கலாங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே நம்முடைய பெத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சமாக காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதோடு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, இப்போது எது நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தையுமே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம தொடர்ந்து அந்த விஷயங்களை சொல்ல அவங்களுடைய மனசில் ஆழமாக பார்த்தீங்கன்னா பதிய ஆரம்பிக்குங்க. அதனால தான் பாருங்கள், குழந்தைங்க கிட்ட சின்னதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும். நாமளுமே நல்ல விஷயங்களை செய்யணும். நாம் செய்யக்கூடிய செயலை தான் அவங்க அதிகமாக கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம் வந்து நல்லது செய்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய மனசுலையும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயம் பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடன் தரமான நேரத்தை செலவிடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க பாருங்க. அப்போது தான் எல்லா விஷயங்களையுமே வந்து உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தரமான நேரத்தை அவங்க கிட்ட கொடுங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நல்ல ஒரு நேரத்தையும் உங்களோடு செலவிடுவார்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்க கொடுங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பதவி மாற்றம், ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபமானது பல மடங்கு அதிகரிக்க போகிறது. வியாபாரத்தில் ரொம்ப நாட்களாகவே இருந்து வந்த முடக்க நிலைகள் எல்லாமே சரியாக போகிறது. ஸோ தனுசு ராசி நேயர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பின், அதுலேயுமே சின்ன லெவலில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் சரிங்க, பெரிய லெவலில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் சரி, ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்கிறேன், இல்லைனா சின்ன தொழிலாக பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சரிங்க. இப்போது உங்களை தொழிலை மேம்படுத்துவதற்கு வாய்ப்புகளானது இருக்கின்றது. மேலும் நீங்க சலிப்பே இல்லாம பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாடுபட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அப்போதுதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவுக்கான லாபத்தையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்க போகிறது. பிள்ளைங்களால பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்க போகிறது. சின்ன இடங்கள்ல பாத்தீங்கன்னா மன வருத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்குங்க. அது எல்லாமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியுங்க. கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். வெளிநாட்டிலேயுமே திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட்டு இருக்கிறது. புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் மிக தைரியமாக
நீங்கள் இறங்கலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அதிகப்படியான முதலீட்டை போட்டு இறங்குறீங்க அப்படின்னா அந்த தொழிலை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா அது உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கணும். அந்த தொழிலில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இருந்திருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொழிலில் அதிகப்படியான காசை போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை உங்களால் சமாளிக்க முடியும். பெருசாக லாபத்தை கொண்டுட்டு வரலைன்னா கூட நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் சமாளிக்க முடியுங்க. அதுவே முன்பின் தெரியாமல் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே நம்பி ஒரு தொழிலை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதன் மூலமாக பெருசாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போவது கிடையாது. மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்ற இறக்க கலந்த பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மாற்றமானது பொதுவாகவே ஒவ்வொரு வாரமுமே பார்க்கப்படுங்க. அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகிறது. கேது 9ல் இருப்பதால தந்தையார் தொழிலுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வீர்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்தையுடைய தொழிலையும் சரிங்க, உடல் ஆரோக்கியத்திலையும் சரிங்க, அவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட வேண்டுங்க. புதிய முதலீடுகளை வியூகம் அமைத்து செய்ய வேண்டும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக நிறைய பாடுபட வேண்டியதாய் இருக்க கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு மாற்றம் ஏற்படும். பண விஷயங்களில் மிக நுட்பமாக நடந்து கொள்வது நல்லதுங்க. மேலும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டு பூஜை அறையில் தினமுமே தீபமேற்றி வழிபாடு செய்துக்கோங்க, நல்லது நடக்கும். இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.